என்ன கேசியர் சொல்லுங்கண்ணா. யார சாகடிக்கிறக்கு பாடிக்கிட்டு இல்லண்ணா, சங்கீதம் பாடினா மழை வரும்னு சொல்றான், அதான் பாடிட்டு இருந்தேன். ஓ, மழை வர்றதுக்கு பாடினேடா? இல்ல ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி டிஸ்கோ டான்ஸ் ஆடினாளா? மொத்தமா பேசுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அந்த காலத்துல மாதம் மும்மாரி பெஞ்சுட்டு இருந்தது. இப்போ வருஷத்துக்கு ஒரு மாதிரி கூட பெய்ய மாட்டேங்கிறதண்ணா. அதான் சங்கீதம் பாடுனா மழை வரும்னு சொல்றா, அதான் பாடிட்டு இருந்தேன். சொல்லுங்க அண்ணா. சரி, நன்னா பாடு. மழை தான் பெய்துட்டு இருக்கு. ஆமாண்ணா, அதை நிறுத்திருக்கு பாடும். நாலு நல்லவா இருக்காளே இல்லையோ, நம்ம ஊர்ல எல்லாம் நல்லவா. அவ நல்லா அவ மனசு குளிரட்டுமேண்ணா, அதனாலதான் பேசிட்டு இருக்கு. சொல்லுங்க அண்ணா. எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் இருக்குண்ணா. நீ எடுத்த படத்துல இந்த கதாநாயகன் கார்த்திக் கொண்டுட்டேள அண்ணா. கதையாசிரியரை கொண்டுலாமா அண்ணா? சாகடிச்சுட்டேள, அது நியாயமா? என்ன என்ன சொன்ன? கதாசிரியர் நான் கொண்டேனா? ஆமாண்ணா. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க எடுத்த படத்துல கதையாசிரியரா வர்ற கார்த்திகை கொண்டுட்டேன்னு சொன்னா உண்மையை சொல்லு, இல்ல சுட்டுடுவேன். அண்ணா, ஓசை கூட சுட்டதில்லைண்ணா. எனக்கு அது ஒண்ணுமே தெரியாதுண்ணா. நீங்க எடுத்த படம் ஒரு படம் கூட ஓடலன்னா அதுல நீங்க கார்த்திங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கிற கதையாசிரியனை கொண்டுட்டேன்னு சொன்னா இருங்க, அவன் கார்த்திக் வரான். அண்ணா. அண்ணா, தப்புன்னா மன்னிச்சுடுவாங்க, என்ன எதுவும் பண்ணிடாது. என்ன கேசியர் பரந்தாமன், எப்போ வந்தீங்க? ஹலோ, வாங்க கதிரவன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆமாம், என்ன நான் எடுத்த படம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை என்னால் இப்போ உடனே கொடுக்க முடியல. அதை மிஸ்டர் பரந்தாமன், இதுக்கு ஏன் இவ்வளோ இது வருத்தப்படுறீங்க? எப்போ உங்களால் முடியுமா அப்போ கொடுங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஆமாம், என்ன முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? ஒன்றும் இல்லைங்க பரந்தாமன், ஓவர் பிஸ்னஸ் ஒர்க்கு, அதுதான் சும்மா லைட்டாக தலைவலி. பிஸ்னஸ்ன்னு இருந்தால் போதுமா? லட்சம் ஆமாம், பணம் தேவைதான். அதுக்குன்னு மனசு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நீங்க வாங்க என் கூட, உங்களை சந்தோஷப்படுத்துறேன். சந்திராதேவியை அறிமுகப்படுத்த வைக்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்துவா. அதுக்கு முன்னாடி உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன். கேசையர், வீட்டில இருந்து போன் வந்தா வர லேட் ஆகுன்னு சொல்லிடுங்க.